ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவோம். அதுக்கு நம்ம ஹோஸ் தான் பயன்படுத்துவோம். பெரும்பாலும் அந்த ஹோஸில் தண்ணி விடும்போது அந்த தண்ணியிலேயே கலந்து மீன் அமிலமோ பஞ்சகவ்யாவோ அப்படியே செடிகளுக்கு போயிட்டா நமக்கு எவ்வளோ வேலை சுலபமாக இருக்கும். தனியாக பக்கெட்டில் கரைச்சி ஒவ்வொரு மக்காக எடுத்து ஊற்றுற வேலை இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயன்பாட்டுக்கு நமக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியது தான் வெஞ்சுரி சிஸ்டம். அந்த வெஞ்சுரி சிஸ்டத்தை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜான்சி சுகேனா மஜ்ஹர். நம்ம வெஞ்சுரி சிஸ்டம் அப்படின்னு கடையிலையோ அல்லது அமேசான்லேயோ ஆர்டர் பண்ணி வாங்கினா அது ஒரு செட்டாக தாங்க வரும். முதலாவதாக இந்த டீ ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த குழாய் வரும். இதுதான் ப்ரெஷரை பில்ட் பண்ணி வெஞ்சுரியை இயங்க வைக்கிறது. ரெண்டாவது ஒரு அடாப்டர், பால் வால்வில் இருந்து டியூபை நம்ம கனெக்ட் பண்ணுறக்காக வரக்கூடிய அடாப்டர் இது. இந்த பால் வால்வும் ஒன்று அது கூடவே வந்துடும். ஒரு சில வெஞ்சுரிஸ் வேறு மாடலில் இருக்கும், ஆனால் மெக்கானிசம் ஒன்று தான். இந்த பால் வால்வில் இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சில வெஞ்சுரி மாடலில் பால் வால்வு அதுலேயே அட்டாச் ஆகியே வரும், கழட்ட முடியாத மாதிரி. கீழே பால் வால்வு கீழே இதை போட்டுக்கிட்டோன்னா இதிலிருந்து நம்ம டியூபை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்களுடைய ஓவர் ஹெட் டேங்க்கு. கீழே இருந்து 1 HP மோட்டர் வச்சு ஓவர் ஹெட் டேங்க்குக்கு இந்த வழியாக தண்ணி போயிட்டுருக்கு. இப்போது இதை கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல ஒரு டீ ஜாயின் போட்டு தனியாக ஒரு லைன் எடுக்க போகிறோம். இப்போ இதை இதில் ஜாயின் பண்ணிட்டோன்னா இன்னொரு லைன் வந்துடும். மேலே போகிறக்கு ஒரு பால் வால்வு, கீழே வர்றக்கு ஒரு பால் வால்வு செட் பண்ணியாச்சு. மேலே க்ளோஸ் பண்ணால் தண்ணி கீழே வரும், கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஓப்பன் பண்ணால் டேங்க்குக்கு போயிடும். ஸோ இதுக்காக தனியாக மோட்ரு நமக்கு தேவையில்லை, ஒரு 1 HP மோட்டார் இருந்தாலே போதும். இப்போது இதில் இருந்து லைன் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு டீ ஜாயின் போட்டு எடுத்தாச்சா. நமக்கு எந்த இடத்துல வெஞ்சுரி வைக்கணுமோ அந்த இடத்துல இதை அப்படியே அழகாக கொண்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வைக்கிறக்கே இடைஞ்சலாக இருக்கிறதுனால நாங்கள் டீ ஜாயின் போட்டு இது வரைக்கும் இதை அப்படியே இழுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் ஒரு டீ, அந்த பக்கம் ஒரு டீ, சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பால் வால்வு. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது 3/4 இன்ச் வெஞ்சுரி. ஸோ 1 HP மோட்டருக்கு 3/4 இன்ச் வெஞ்சுரி தான் சரியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் இழுத்து ஒரு எல்போ போட்டு திருப்பி விட்டாச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் எல்போ போட்டு திருப்பி வச்சு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்ச வெஞ்சுரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் FTA மர போட்டு இப்போது ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கை நம்மளே செய்யலாம். நம்ம செய்ய முடியல அப்படின்னாக்கா ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு நம்ம ஒர்க் செஞ்சு வாங்கிக்கலாம். ஒரு 1 hour வேலை தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்ல சொல்யூஷன் போட்டு ஏர் டைட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வெஞ்சுரியில் எந்த டைரெக்ஷனில் தண்ணீர் பாயணும்னு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ரெஷர் பில்ட் ஆகி அந்த ப்ரெஷரில் தான் அந்த உரத்தை எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஏர் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. இப்போது மேலே நம்ம விட்டுருக்க டீயிலேருந்து ஒரு அவுட்லெட் எடுத்து அந்த இடத்துல நம்ம ஹோஸ் பைப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹோஸ் பைப்பில் தான் நம்ம செடிகளுக்கு தண்ணி விட போகிறோம். இந்த இடத்துல நமக்கு பால் வால்வு, கேட் வால்வு தேவையில்லை. இவங்க வச்சுட்டாங்க, அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டேங்க்லேருந்து வர லைனவே 2ஆக கட் பண்ணிட்டோம். மேலே ஒரு வால்வும் வச்சாச்சு, அதனால் இது தேவையே இல்லை. இப்போ இந்த இடத்துலேருந்து ஹோஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். கருப்பு நிறத்தில் இருக்கிற அந்த பால் வால்வில் ஒரு டியூப் ஜாயின் பண்ணி அதோட இன்னொரு எண்டில் இந்த ஃபுட் வால்வை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு ஃபில்டர். பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு. அந்த ஃபில்டர் தண்ணி சக் பண்ணும்போது டஸ்ட்லாம் உள்ளே போகாமல் காப்பாற்றும் நம்மளை. இப்போது நம்ம மக்கில் உரத்தை ஊற்றி வச்சுட்டு அதை எடுக்கலாம். இப்போது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் டெமோவாக பண்ணி காமிச்ச வெஞ்சுரி வேலை செய்யலை. காரணம் என்னென்னா, அதுவும் அமேசானில் தான் வாங்கினேன், இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். ஆனால் அந்த வால்வில் நான் ரிட்டன் வால்வு கொடுக்கல. தண்ணியை இழுக்கிறதுக்கு பதில் வெளியே தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதை ரிட்டன் போட்டுட்டு அகெயின் இதை வாங்கினேன் நான். இதில் நான் ரிட்டன் வால்வு இருக்குது, இது வேலை செய்யுது. இப்போ தண்ணியை உள்ளே இழுக்குது பாருங்கள் இந்த வழியாக. ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போது நான் ரிட்டன் வால்வு இருக்கிற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இதோடைய அமேசான் லிங்க்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது உறிஞ்ச ஆரம்பிக்குது, உரம் கலந்த தண்ணி. வழக்கமாக நீங்கள் 1 லிட்டருக்கு 5 மில்லி வீதம் கலக்கிறீங்க அப்படின்னா இந்த வெஞ்சுரி பயன்படுத்தும் போது 1 லிட்டருக்கு 50 மில்லி வீதம் நம்ம கலந்து வச்சுக்கணும் உர தண்ணியை. அப்போ தான் அது அகெயின் டைல்யூட் பண்ணும்போது கரெக்டாக 1 லிட்டருக்கு 5 மில்லி வீதம் நமக்கு செடிகளுக்கு கிடைக்கும். நான் 1 டே கார்டனிங் ஒர்க் ஷாப் ஆன்லைனில் லைவாக நடத்திட்டுருக்கேன். உங்களுக்கு கார்டனிங் ரிலேட்டடாக கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.
தரையில இருக்கிற அழுக்கு, கரை, கெட்டவாடு, நோய் கிருமிகள் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. ஆஸ்க் ஜான்சி ஃப்ளோர் கிளீனர். அரை மூடி மட்டும் போதுங்க, பாதி காசு மிச்சம் பண்ணுங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.